எபிசோட் 171. பகவதி பாபா பெண்களோடு உல்லாசமாக தனது பொழுதை அனுபவித்துக் கொண்டிருக்க, அவருக்கு எதிரில் நந்தாவும் அவனுடைய நண்பன் சூர்யாவும் அமர்ந்திருந்தார்கள். நந்தாவுக்கு அவரது செயல்கள் எதுவுமே அறவே பிடிக்கவில்லை. டேய் சூர்யா, இந்த ஐ கிளாஸ் சாமியாரை எங்கிருந்துடா பிடிச்சிட்டு வந்த? இவனும் இவன் ஆளும் மூஞ்சியும் சாமியார் கோலத்தில் இருந்துக்கிட்டு இவன் பண்ணுற வேலையெல்லாம் நல்லாவா இருக்கு? சாச்சா, சிம்மனை கொலை செய்ய உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்ன? போயும் இந்த ஆள் தான் கிடைச்சானா என்றான் நந்தா. அங்கே மியூசிக் ஓடிக்கொண்டிருந்ததால் நந்தாவின் வார்த்தைகள் பகவதி பாபாவுக்கு கேட்பதற்கு வாய்ப்புகள் குறைவுதான். இருந்தாலும் அவன் பேசுவது அவர் காதில் விழுந்துவிட்டால் அனாவசியமாக அவருடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுமே என்று சூர்யா பயந்தான். டேய், இப்போ எதுக்குடா அவரை பற்றி தேவலாம் பேசுகிற? கொஞ்சம் பொறுமையாக பேசுடா என்றான் சூர்யா. என்னது பொறுமையாக பேசணுமா? எப்படிடா பொறுமையாக பேசுறது? இவனை நம்ம எதுக்காக வர சொன்னோம்? ஆனால் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த பொண்ணுங்களுக்கும் சேர்த்து நாம தானே பணத்தாளனும் என்றான் நந்தா. சரிடா, கோவப்படாத. நீ பேசுறது அந்த ஆள் காதில் கீதில் விழுந்துற போகுது. கொஞ்சம் பார்த்து பேசுறா என்றான் சூர்யா. பார்த்து பேசணுமா? நான் எதுக்குடா பார்த்து பேசணும்? நான் அப்படி தான் பேசுவேன். சொலையா பணம் கொடுக்குறான்ல, சொன்ன காரியத்தை முடிக்க துப்பில்ல. இவருக்கு நான் பயந்து பேசணுமா? நல்லா இருக்குடா உன் நியாயம் என்றான் நந்தா. அப்படி இல்லை மச்சான், அவன் சாதாரண ஆளாக இருந்தால் பரவாயில்ல. அவன் ஒரு சாமியாரா, சாபம் கீபம் விட்டுற போகிறாரு, அதுக்கு தான் சொல்கிறேன் என்றான் சூர்யா. சும்மா பயமுறுத்தாதரா. நீயும் பயந்து அனாவசியமாக என்னையும் பயமுறுத்தாத, புரிஞ்சுதா? அவரால் என்ன பண்ணிட முடியும்? அந்த சிம்மனோட கதையை முடிக்கணும்னு சொல்லி தானே இவரை வர சொல்லியிருந்தேன். நீ கூட அவரோட வேலை ரொம்ப நீட்டாக இருக்கும், சொன்னபடி முடிச்சு காட்டுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவாருன்னு எக்கச்சக்க பில்டப் பண்ணலை. இப்போ என்னாச்சு? அந்த சிம்மனை முடிக்க முடிஞ்சதா இவரால்? காசு வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி சொன்ன வேலையை முடிக்காமல் வந்தால் யாருக்கு தான் கோபம் வராது என்று பொரிந்து தள்ளினான் நந்தா. அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்டுக்கொண்டிருந்த பகவதி பாபாவின் முகம் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்தது. அவர் நந்தாவை பார்த்து முறைத்து கொண்டிருந்தார். அவர் தங்களை பார்த்து கொண்டிருந்ததை உணர்ந்த சூர்யா திடுக்கிட்டான். சிம்மனுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில், நந்தாவுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் சூர்யா ரகசியமாக, டேய் கொஞ்சம் சும்மாருடா, அந்த ஆள் இப்போ உன்னை தான் பார்த்து முறைகிறாரு. அநேகமாக அடுத்து அவர் உன்னை எரித்து சாம்பலாக போகிறாருன்னு நினைக்கிறேன் என்றான். உடனே நந்தா அவரை திரும்பி பார்க்க, அவர் நந்தாவை பார்த்து முறைத்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அவர்கள் இருவரும் ஒரு விஷயத்தை உணர்ந்தார்கள். அங்கே ஓடிக்கொண்டிருந்த மியூசிக் நின்றுவிட்டது. அந்த இடமே அமைதியாக இருந்தது. டேய், பாட்டு எப்படா முடிஞ்சது என்றான் நந்தா. அதான்டா மச்சான், எனக்கும் தெரியல. நம்ம பேசினது எப்போலேருந்து கேட்டுச்சுன்னே தெரிலையே என்றான். டேய், சும்மா அதுக்கடா பயந்து நடுங்குற? இவர் நமக்காக வேலை செய்கிறாரா இல்லை நம்ம இவருக்காக வேலை செய்கிறோமா? இவருக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. இப்போ நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன்? இவருக்கு ஒரு வேலை சொல்லியிருந்தேன், அதை செய்யலைனா கேட்க தானே செய்வாங்க என்றான் நந்தா. யோ சாமி, நீ நினச்சா அந்த டாக்டரை ஒரே நிமிஷத்தில் முடிச்சிருவேன்னு சொன்னாங்க. அதை நம்பி தானே உனக்கு அவ்வளோ பணம் தரதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீ என்னடானா அவனை கோட்டை விட்டுட்டு வந்து கேவலம் பொண்ணுங்க கூட ஜாலியாக ஜல்சா பண்ணிருக்க என்றான். பகவதி பாபா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நந்தாவையை பார்த்து கொண்டிருக்க, என்ன முறைக்கிற சாமி? உன்னால் என்ன பண்ண முடியும்? உனக்கு உண்மையிலே சக்தி இருந்தா முதல்ல அந்த சிம்மனை அழிச்சு காட்டு என்றான். அப்பொழுது திடீரென நந்தா பனி பாறைகளுக்கு நடுவே பள்ளத்தில் விழுந்து விட்டது போல் வலியை உணர்ந்தான். அவனுக்கு வலி தாங்க முடியவில்லை. வலியில் முனக ஆரம்பித்தான். பகவதி பாபாவின் கண்களில் கோபத்தை பார்த்தான். அவரை நேருக்கு நேராகவே பார்க்க அவன் உள்ளம் நடுங்க ஆரம்பித்தது. திடீரென தனது கீழ் உடலில் ஒரு விசித்திரமான உணர்வை அனுபவிக்க ஆரம்பித்தான். தனது தொடைகள் இரண்டையும் கைகளால் மூடியபடி, ஆ ஐயோ வலிக்குதே என்று அலறினான். அதை பார்த்து பதறிப்போன சூர்யா, டேய் மச்சான், என்னடாச்சு? ஏண்டா கத்துற? உனக்கு என்னாச்சு என்றான். தெரில மச்சான், என்னால் வலி தாங்க முடியலடா என்று கதறினான். சாமி, என் ஃப்ரெண்டை என்ன பண்ணீங்க? அவனுக்கு என்னாச்சு என்றான். உன் ஃப்ரெண்டு என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டான், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்றார் பகவதி பாபா. சாமி, தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை விட்டுருங்க சாமி. அவன் ஏதோ தெரியாமல் உங்களை பற்றி ஏதேதோ பேசிட்டான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவனை விட்டுருங்க சாமி. கொஞ்சம் கருணை காட்டுங்க சாமி என்று சூர்யா நந்தாவுக்காக பகவதி பாபாவிடம் கெஞ்சினான். கருணை காட்டணுமா?
அது எனக்கு பழக்கம் இல்லையே. எனக்கு ஒரு உயிரை எடுக்க தான் பிடிக்கும், காப்பாற்ற பிடிக்காதே. அது மட்டும் இல்லாமல் இவன் என் எதிரில் உட்காந்து என்னை பற்றியே தாறுமாறாக பேசியிருக்கானே. என்னை பற்றி தப்பாக பேசினா யாரையுமே நான் இது வரைக்கும் விட்டு வச்சதே இல்லை என்றார் பகவதி பாபா. இதற்கிடையே நந்தா வழியில் துடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு கண்கள் சிவந்து நரம்புகள் ஒவ்வொன்றும் புடைக்க ஆரம்பித்தது. கண்களிலிருந்து கண்ணீர் வழிய மூச்சு விடவே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அவன் பேசினது தப்பு தான் சாமி. அவன் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க. இனிமேல் நிச்சயமாக அவன் உங்களை எதிர்த்து பேசவே மாட்டான். ப்ளீஸ் சாமி என்று சூர்யா பகவதி பாபாவிடம் மன்றாடினான். சரி, உனக்காக மன்னிச்சு விட்றேன். ஆனால் ஒன்று, இதுக்கப்புறமும் இதே மாதிரி என்னை எதிர்த்து பேசினா அவங்க அப்பாவே வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் அவனை விட மாட்டேன். சொல்லி வை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்று சொல்லிவிட்டு நந்தாவை பார்த்து ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். அடுத்த சில வினாடிகளில் நந்தா வழியில் முனகுவதை நிறுத்திவிட்டு தரையில் படுத்து மூச்சு வாங்கினான். மெல்ல மெல்ல அவனது சுவாசம் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் மிகவும் சோர்ந்து விட்டான். சூர்யா அவனை கைத்தாங்களாக தூக்கினான். சாமியார் காதில் விழாதபடி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஏண்டா தேவையில்லாமல் அவர்கிட்ட வம்பு பண்ணுற என்று கேட்டுக்கொண்டே அவனை அழைத்து சென்று சோஃபாவில் படுக்க வைத்தான். வாய் குளறியபடி சூர்யாவிடம், டேய் சூர்யா, இந்த மனுஷன் இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப கொடூரமான மனுஷன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஆள் என்னை விட ரொம்ப மோசமானவனாக இருக்கான்டா. இவன் ரொம்ப டேஞ்சரான ஆள் தான். இவன்கிட்ட நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்றான். இதைத்தாண்டா நானும் உன்கிட்ட படித்து சொன்னேன். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இது வரைக்கும் அவர் யாரும் எதிர்த்து பேசினதே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த சாமிக்கு கருணை காமிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. பார்க்க தான் இவர் சாமியார், உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய தாதாடா. இன்னைக்கு உன்னை மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயந்தான். இனிமேலாவது வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு என்றான் சூர்யா. தொடரும். எபிசோட் 172. இதைத்தாண்டா நானும் உன்கிட்ட படித்து சொன்னேன். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இது வரைக்கும் அவரை யாரும் எதிர்த்து பேசினது கூட கிடையாதுன்னு. அது மட்டும் இல்லை, இந்த சாமிக்கு கருணை காமிக்கிறதுனா என்னன்னே தெரியாதுடா. பார்க்க தான் இவர் சாமியார், உள்ளுக்குள்ளே இவர் மிகப்பெரிய தாதாடா. இன்னைக்கு உன்னை மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயந்தான். இனிமேலாவது வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு என்றான் சூர்யா. சரி சரி, இனிமேல் நான் எதுவும் பேசலப்பா, போதுமா? இப்போ எனக்கு அந்த பகவதி பாபா கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று சொல்ல சூர்யா பகவதி பாபாவை திரும்பி பார்த்து, சாமி, நந்தா உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறான் என்றான். உடனே பகவதி பாபா நந்தாவை நெருங்கி வர நந்தா அவரை பார்த்து, பகவதி பாபா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். நான் பேசினது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. சிம்மனை நீங்கள் எதுவும் செய்யலைன்னு தெரிஞ்சதும் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். இந்த உலகத்தில் என்னோடய முதல் எதிரி அவன் தான். அந்த கோவத்தில் தான் நான் ஏதோ பேசிட்டேன். ஆனால் உங்களோட சக்தியை நான் இப்போ கண்கூடாவே பார்த்துட்டேன், அனுபவிக்கவும் செஞ்சுட்டேன். நீங்கள் அவனை எப்படியாவது கொன்னுட்டிங்கன்னா எனக்கு அதுவே போதும் சாமி. இப்போ பேசின தொகையை விட 3 மடங்கு அதிகமாக தரேன். எப்படியாவது அவன் கதையை சீக்கிரமாக முடிச்சிருங்க என்றான். அவன் தனது கட்டணத்தை 3 மடங்கு உயர்த்தப் போகிறான் என்பதை கேள்விப்பட்ட பிறகு பகவதி பாபாவின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னியது. அவர் தனது மூக்கை சுருக்கியபடி அந்த இடமே அதிரும்படி சிரித்தார். சபாஷ் நந்தா, ஒரு அடிக்கே இப்படியா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 2 அடி சேர்த்து போட்டிருக்கலாம் போலே. சரி, அதை விடு நந்தா. உனக்கு முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்க நினைக்கிறேன். நான் சாமியார் இல்லை, நான் ஒரு மந்திரவாதி. இது வரைக்கும் நான் டார்கெட் பண்ணி யாருமே என்கிட்ட இருந்து தப்பிச்சதே கிடையாது. ஆனால் நீ சொன்ன ஆளை பற்றி எனக்கு முழு விவரமும் தெரியலை. அவனை நீ ஒரு டாக்டர்னு மட்டும்தான் சொல்லியிருந்த. அதனால தான் நான் அவன் சக்தியை பற்றி முழுசாக தெரியாமல் மோதி அவன்கிட்ட தோற்று போயிட்டேன். அவன்கிட்ட வேற ஏதோ திறமை இருக்குது. கூடிய சீக்கிரமே அது என்னன்னு கண்டுபிடிச்சி அவனை தோக்கடிப்பேன் என்றான். சிம்மனை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று பகவதி பாபா சொல்வதை கேட்ட பிறகு நந்தாவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பகவதி பாபா போன்ற மாய வித்தைகளில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் சிம்மன் போன்ற ஒரு சாதாரண டாக்டரிடம் தோற்றுவிட்டார் என்பதை நினைத்து நந்தா பயந்து நடுங்க ஆரம்பித்தான். டேய் மச்சான், இவர் என்னடா சொல்கிறாரு?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரை எதிர்த்து பேசினதுக்காக ஒரு நிமிஷம் உன்னே கதிகலங்க வச்சிட்டாரு. ஆனால் இவராலேயே சிம்மனை சமாளிக்க முடியலன்னு சொல்கிறாரு. அப்படி அந்த சிம்மன்கிட்ட என்னடா பவர் இருக்குது ஏன்றான் சூர்யா. அதெல்லாம் அவன்கிட்ட எந்த பவரும் இல்லைடா, ஏதோ தெய்வாதீனமாக அவன் பொழைச்சிட்டான், அவ்வளோதான். இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக பகவதி பாபா கிட்ட மாட்டுவான். அன்னைக்கு அவன் காலி தான், அனுபவத்தில் சொல்கிறேன், அவன் கண்டிப்பாக காலி தான் என்றான் நந்தா. இப்போதான் நீ என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற நந்தா. அந்த டாக்டரை கொல்லணும்னு நினச்சா எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் அவனை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டேன். இல்லைனா இந்நேரம் அவனை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி கொன்றிருப்பேன். மந்திரம் கற்றுக்கிட்டவங்க எப்போதும் மந்திர விதிகளுக்கு கட்டுப்படுவாங்க. மனுஷங்களால் எங்களை மாதிரி மந்திரவாதிகளை சமாளிக்க முடியுமே தவிர எதிர்க்க முடியாது என்றார் பகவதி பாபா. நான் உங்களை நம்புகிறேன் பாபா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சிம்மனோட கதையை முடிச்சிருங்க என்றான். கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு உடனே என்னால் எதுவும் செய்ய முடியாது. அவன் ஹோட்டலுக்கு போயிருந்தப்போ என் கட்டுப்பாட்டில் இருந்த 4 ஆவிகளை நான் இழந்துட்டேன். என்னோடய சக்திகளும் குறைஞ்சிருச்சு. மறுபடியும் மந்திரம் பண்ணி என்னோடய சக்திகளை அதிகரிக்கணும். அதுக்கப்புறம்தான் நான் இந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கு கொஞ்ச நாள் அவகாசம் வேணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, மறுபடியும் மந்திரம் பண்ணி என் சக்தியை அதிகரிக்கிறேன். அடுத்த நிமிஷமே அவனை தட்டி தூக்குறேன். சரிதானே? கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்றார் பகவதி பாபா. இதை சொல்லிவிட்டு பாபா அங்கிருந்து சென்று விட நந்தா சூர்யாவை பார்த்து, இவர் அந்த சிம்மனை கொன்றுவாரா என்று கேட்க சூர்யா அவனிடம், கண்டிப்பாக கொன்னுடுவான், நம்புடா மச்சான், நம்பிக்கை அதானே எல்லாம் என்றான். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தன. சில நாட்களுக்கு பிறகு மூடப்பட்ட உணவகம் மீண்டும் திறக்கப்பட்டது. சில நாட்கள் மூடி இருந்ததால் மீண்டும் மக்களை அதிகமாக ஈர்ப்பதற்காக 50% தள்ளுபடி வழங்குவதாக போர்டு வைக்கப்பட்டிருந்தது. ஓட்டல் திறப்பதற்கு முன் சிம்மன் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தான். சித்ரா அவனிடம், சிம்மன் சார், போன தடவை மாதிரி இனிமே எந்த தப்பும் நடக்காதுல்ல என்று கேட்க, நிச்சயமாக நடக்காது சித்ரா, எல்லாரும் தைரியமாக இருங்க. அதுக்காக தானே நான் சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தைரியமாக இருங்க. அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கொஞ்சம் கிளினிக் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியில் சென்றான். அப்போது அவனுக்கு அணுவின் ஞாபகம் வந்தது. அவளை சென்று ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அதற்கு நேரமில்லை என்ற காரணத்தினால் வேறு வழியின்றி நேராக கிளினிக்கிற்கு சென்றான். அவன் கிளினிக் செல்லும் வழியெல்லாம் அணுவை பற்றி யோசித்து கொண்டே இருந்தான். அதன் பிறகு சிறிது நேரத்தில் அவன் தன்னுடைய கிளினிக்கை அடைந்தான். காரிலிருந்து இறங்கி உள்ளே நுழையும் போது அணு அவனுக்காக வராண்டாவிலேயே காத்திருந்தாள். அவளை பார்த்த சிம்மனின் முகம் பிரகாசித்தது. ஹே அணு, வாட் அ சர்ப்ரைஸ்! என்ன இவ்வளோ தூரம்? என்னை பார்க்கவா? என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியலையா என்ன என்றான் சிம்மன். விளையாடாத சிம்மன், உனக்கு எப்போவுமே விளையாட்டு தான். நீ என்னை பார்க்க வரவே இல்லை, அதான் நானே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் உன்னை பார்க்க வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா என்றாள் அணு. சேச்ச, என்னை பார்க்க நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். சொல்லப்போனால் நானே உன்னை வந்து பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீயே என்னை பார்க்க இங்கே வந்து காத்துட்ருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. உன்னை பார்த்த சந்தோஷத்தில் தான் நான் சும்மா அப்படி விளையாட்டுக்கு பேசினேன் என்றான் சிம்மன். யாரு, நீயா என்னை பார்க்க வரணும்னு நினச்ச? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு என்றாள் அணு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாதும் உன் இஷ்டம் அணு. ஆனால் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்றான் சிம்மன். அவன் முகம் வாடிவிட்டது. சரி சரி நம்புகிறேன், அதுக்கே மூஞ்சி இப்படி வச்சுக்கிற என்றாள் அணு. அப்போது சிம்மன் தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கர்ச்சீஃபை எடுத்து அணுவின் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து விட்டான். தொடரும். எபிசோட் 173. சிம்மன் தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கர்ச்சீஃபை எடுத்து அணுவின் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து விட்டான். என்னை பார்க்கணுன்னு வந்துட்டு எதுக்காக வாசல்லே காத்துக்கிட்டு இருக்க? எப்படி வேர்த்து கொட்டுது பார், உள்ளே வந்து ஃபேன் காற்றுல வெயிட் பண்ணலாம்ல என்றான் சிம்மன். நான் இங்கே வந்தப்போ நீ இன்னும் வரலன்னு சொன்னாங்க, அதனால தான் நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தோணுச்சு, அதான் இங்கே நின்றுட்டுருக்கேன் என்றாள் அணு. இதை சொல்லிக் கொண்டிருந்த போதே அணுவின் பார்வை திடீரென மாறியது. அவள் வேற எங்கோ பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த சிம்மன் அவள் எங்கே பார்க்கிறாள் என்று திரும்பி பார்த்தான். அங்கே சற்று தொலைவில்
ஒரு அழகான பெண் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவள் பார்ப்பதற்கு ஒரு ஹீரோயினைப் போல அழகாக இருந்தாள். பிங்க் கலரில் பளபளப்பான சிறிய கவுன் அணிந்திருந்தாள். அதற்கு ஏற்ற பளபளப்பான லெக்கின்ஸ் பேண்ட்டையும் அணிந்திருந்தாள். அவளுடைய உடையையும் உடையின் நேர்த்தியையும் பார்க்கும்போதே அவள் நிச்சயமாக ஒரு பணக்கார பெண்ணாக தான் இருக்க வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. அவளுடைய நடை கம்பீரமாகவும் ரிதமிக்காகவும் இருந்தது. அவளுக்கு பின்னால் 2 பாடிகார்ட்ஸும் வந்து கொண்டிருந்தார்கள். அவளை பார்த்தவுடன் சிம்மன் அவளிடம் கிசுகிசுப்பாக, ஏய் அனு, அந்த பொண்ணை பாத்தியா? சும்மா நச்சுன்னு இருக்கால, அப்படியே சினிமா ஹீரோயின் மாதிரி சும்மா பலன்னு இருக்கா பாரேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று சொல்லிக்கொண்டே அணுவை திரும்பி பார்த்தான். அப்பொழுது அவள் சிம்மனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். எதுக்கு இப்போ முறைகிற? அழகை ரசிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. நீயும் அவளை மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா உன்னையும் அப்படி சொல்ல போகிறேன். இதுக்கு போய் சின்ன புள்ளத்தனமாக கோவப்பட்டுக்கிட்டு என்றான். அவள் நேரடியாக அணுவை நெருங்கி வந்து அணுவை கட்டி பிடித்து கொண்டாள். பதிலுக்கு அணுவும் அவளை அன்போடு கட்டி தழுவினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பண்ணி கொண்டதிலிருந்தே அவர்களுக்குள் ஆழமான நெருக்கம் இருக்கிறது என்பது தெளிவாக புரிந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிம்மனுக்கு தூக்கி வாரி போட்டது. ஆகா, இந்த பொண்ணு ஏற்கனவே அணுவுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருப்பா போலையே. இது தெரியாமல் இந்த பொண்ணை பற்றி அணுக்கிட்டே என்னென்னமோ சொல்லிட்டனே, இப்போ எப்படி சமாளிக்கிறது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அந்த பெண்ணை கட்டிப்பிடித்தபடியே அணு சிம்மனை பார்த்து முறைத்தாள். சிம்மன் முகத்தில் ஈ ஆடவில்லை. அந்த பெண் அணுவை பார்த்து, என்ன அணு, நீ எப்படி இருக்க? உங்கள் வீட்டுக்கு வரலாம் தான் நான் நினச்சேன். பட் உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணும்போது நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதனால தான் உன்னை பார்க்குறதுக்காக நானே இங்கே வந்துட்டேன். அது சரி, நீ எப்படி இருக்க அணு என்றாள். நான் நல்லா இருக்கேன் கிறிஸ்வி. உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நீ எப்போ அமெரிக்காவிலேருந்து திரும்ப வந்த? உன்னை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றாள். இருவரும் மனம் விட்டு பேசிக்கொண்டிருக்க சிம்மன் அந்த பெண்ணை ரசித்து கொண்டிருந்தான். சும்மா சொல்லக்கூடாது, தூரத்தில் பார்க்குறத விட பக்கத்தில் பார்க்கும்போது இந்த பொண்ணு அதை விட ரொம்ப அழகாக இருக்காளே. இவ சாதாரண ஆளே இல்லை. இவ கழுத்தில் தொங்குற நீல கலர் நெக்லஸ் மட்டுமே குறைஞ்சது $10 மில்லியன் இருக்கும். இதை இவ அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கியிருப்பா. இவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கணுன்னா அதுக்கு பெரிய பணக்காரியாக இருந்தால் தான் உண்டு. ஒரு சாதாரண மனுஷனால் கனவுல கூட இது மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கக்கூட முடியாது. தன்னோட வாழ்நாள் முழுக்க காசு சேர்த்து வச்சா கூட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்க முடியாது என்று நினைத்து கொண்டே அவளை ரசித்தான். சிம்மன் மட்டுமல்ல, அங்கிருந்த எல்லா ஆண்களின் கவனத்தையும் அவள் ஈர்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் பாதுகாப்புக்காக 2 பாடிகார்ட்ஸ் இருந்தனர். அந்த இருவருமே அவளிடமிருந்து 5 மீட்டர் தொலைவில் இருந்தனர். அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். அதிலும் அவர்கள் சாதாரண பாதுகாப்பு நிறுவனங்களால் அமர்த்தப்பட்ட சாதாரண பாடிகார்ட்ஸாக தெரியவில்லை. சிறப்பு பயிற்சி பெற்ற திறமையான பாடிகார்ட்ஸாக இருந்தார்கள். அணு அவளை சிம்மனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். சிம்மா, இவ என்னோடய ஃப்ரெண்ட் கிறிஸ்வி. நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒரே காலேஜில் தான் படித்தோம். படித்து முடித்ததுக்கப்புறம் இவள் அமெரிக்காவுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்பி வந்திருக்கா என்று சொல்லிவிட்டு தன் தோழியை பார்த்து, கிறிஸ்வி, மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் சிம்மன் என்றாள். கிறிஸ்வி தனது மென்மையான கைகளால் சிம்மனுடன் கை குலுக்கினாள். ப்ளீஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிம்மன் என்றாள். அவள் சிம்மனை ரசிக்க ஆரம்பித்தாள். தனது கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு அணுவிடம் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஓரக்கண்களால் சிம்மனை ரசித்து பார்த்தாள். அவளுக்கு சிம்மனை மிகவும் பிடித்திருந்தது. எப்படியாவது அணுவையும் சிம்மனையும் பிரித்து தனது நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். இப்போ எதுக்காக இந்த பொண்ணு என்னை குறுகுறுன்னு பார்க்குறா? நான் அணுவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறா? இவளோட பார்வையே சரியில்லையே. நிச்சயமாக இவகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு என்று நினைத்தான் சிம்மன். கிறிஸ்வியின் பார்வையை அணுவும் கவனித்திருந்தாள். ஆனால் அவள் பெரிதாக தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. வெகு நாட்களுக்கு பிறகு அவளை பார்த்ததால் அவள் அதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை. ஹலோ மிஸ்டர் சிம்மன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றாள் கிறிஸ்வி. நான் இங்கே தான், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக இருக்கேன் மிஸ்டர் கிறிஸ்வி என்றான் சிம்மன். என்னது, நீங்கள் ஒரு டாக்டரா? உங்களை பார்த்தா கண்டிப்பாக டாக்டர்னு சொல்லவே முடியாது. பார்க்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படி இருக்கீங்க என்றாள். என்னன்னு நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கியா? இதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சியா? நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வருவேன்னு நினச்சேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட சொன்னேன். பட் நீ தான் கேட்கல. இப்படியே இருந்தால் எப்போ தான் உருப்படியாக ஏதாவது செய்ய போகிற என்றாள்.
அவள் அணுவை மிகவும் கேலியாக பேசினாள். அது சிம்மனுக்கு துளியும் பிடிக்கவில்லை. அணுவை பற்றி கேலி செய்யும் போது சிம்மனுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் அவள் அணுவின் தோழி என்ற காரணத்தினால் அவளை சகித்து கொண்டு தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தான். அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அணுவின் மனதை காயப்படுத்தியது. அணுவுக்கு அவளுடன் பேச விருப்பமே இல்லை. ஆரம்பத்தில் அவளை பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாலோ அந்த அளவுக்கு இப்போது வெறுக்க ஆரம்பித்திருந்தாள். கிறிஸ்வி எப்போது அங்கிருந்து புறப்படுவாள் என்று நினைத்து கொண்டே அவளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். என்னன்னு ஏன் சைலண்டாக இருக்க? உன்கிட்ட வேலைக்கு போகிறதுக்கு எந்த பிளானும் இல்லையா? சரி, அதை விடு. நம்ம 2 பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வேற கிடச்சிருக்காரு. நம்ம இதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ நான் இன்னைக்கு உனக்கு ஒரு பார்ட்டி தரேன். மார்வெலஸ் மெரிடியன் ஹோட்டலில் உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணுறேன். 2 பேரும் வந்துருங்க, சரியா என்றாள். அவள் தனது பணக்கார திமிரை காட்டிக்கொள்ளத்தான் தன்னை பார்ட்டிக்கு அழைக்கிறாள் என்று அணுவுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் சரி என்று தலையசைத்தாள். தொடரும். எபிசோட் 174. கிறிஸ்வியின் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருந்தது. கிறிஸ்வி அணுவை தாக்கிதான் பேசுகிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஹலோ மிஸ் கிறிஸ்வி, நீங்கள் ட்ரீட் கொடுக்கறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறோம். ஹெல்த் நியூட்ரிஷன் உணவகம் தெரியும்ல, அங்கே வந்துரு என்றான். எனது அந்த ஹோட்டலா? அங்கே போகணுன்னா பணக்காரங்களாக இருந்தால் மட்டும்தானே முடியும். உன்னோட ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்படி தெரிலையே என்றாள் கிறிஸ்வி. கவலைப்படாதீங்க கிறிஸ்வி, காசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா ட்ரீட் எங்களோடது என்றான். ஷாடா, பேசும்போது கவனமாக பேசுங்க, யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசணும் என்றாள் கிறிஸ்வி. அவள் குரலில் கோபம் தெளிவாக தெரிந்தது. சரி சரி, நீங்கள் கூலாகிற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் பார்க்குறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கிறீங்க என்றான். அதை கேட்டவுடன் அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த 2 பாடிகார்டுகளும் ஒரு படி முன்னேறி சிம்மனை எரித்து விடுவது போல் பார்த்தனர். அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் நிச்சயமாக சிம்மனுக்கு பாடம் கற்பிக்க தயாராக இருந்தார்கள். எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? உங்களை நயன்தாராவோட கம்பேர் பண்ணது என்னோட தப்பு தான். இது தெரிஞ்சால் நயன்தாரா மேடம் கண்டிப்பாக கோச்சுக்குவாங்க என்றான். இதை கேட்ட கிறிஸ்வியால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவள் அணுவை பார்த்து, ஏய் அணு, உன் ஃப்ரெண்டுக்கு சில விஷயங்கள் புரியலைன்னு நினைக்கிறேன். நான் வேணா என் பாடிகார்ட்ஸ் கிட்ட சொல்லி அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கட்டுமா என்று கோபமாக கேட்டாள். தேவையில்ல, நான் வேணா ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசணுன்னு உனக்கு கிளாஸ் எடுக்கட்டுமா என்று சொல்ல கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற கிறிஸ்வி அவனை தானே தாக்க முற்பட்டாள். உடனே சிம்மன் அவளது தாக்குதலை தடுத்தது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றில் ஒரு குத்து விட்டான். உடனே கிறிஸ்விக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த 2 மெய்காப்பாளர்களும் முன்னோக்கி நகர்ந்து சிம்மனின் மீது கைகளை வைக்க நினைத்தார்கள். அப்போது சிம்மன் அவர்களிடம், அங்கே பாருங்க, அந்த அழகான பொண்ணு தன்னோட பேண்ட்டை எப்படி ஈரம் பண்ணுறான்னு பாருங்க என்று சொல்லிக்கொண்டே ஒரு படி பின்வாங்கினான். என்னடா உளர்ற என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் தன் கால்களுக்கு இடையே வெப்பம் ஏற்பட்டதை உணர்ந்தாள். கீழே குனிந்து பார்த்தாள். அவள் கால்களுக்கு இடையே தண்ணீர் ஓடுவதை கண்டாள். அவளுடைய லெக்கின்ஸ் முழுவதுமாக நினைந்து விட்டன. சிம்மனின் குரல் வழிப்போக்கர்களின் கவனத்தை ஈர்த்தது. அணுவும் கிறிஸ்வியும் தலையை திருப்பி பார்த்தார்கள். சுற்றி இருந்த மக்கள் அனைவரும் அவளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நோ சிம்மன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற என்றாள். சிம்மனை தவிர வேறு யாரும் அவளை நெருங்கவில்லை. அவள் வயிற்றில் குற்றியவுடன் அவளுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. மெய்காப்பாளர்கள் இருவரும் திடுக்கிட்டு தங்களை அறியாமலேயே கிறிஸ்வியிடம் இருந்து பின்வாங்கினார்கள். என்னதான் அழகான பெண்ணாக இருந்தாலும் புது இடத்தில் சிறுநீர் கழிப்பதை அவர்கள் அருவருப்பாக பார்த்தார்கள். அச்சச்சோ, அந்த பொண்ணு நிஜமாவே அவள் பேண்ட்டை ஈரமாக்கிட்டாடா என்று பல இளைஞர்கள் அவளை பார்த்து கேலி செய்து கூச்சலிட்டார்கள். சிலர் செல்போனை எடுத்து படம் பிடிக்க ஆரம்பித்தனர். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க மிஸ் கிறிஸ்வி, உங்களால் யூரின் போகிறத கட்டுப்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன். அது சாதாரண விஷயம் இல்லை மேடம், ஜாக்கிரதை என்றான் சிம்மன். கிறிஸ்விக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் உதடுகள் நடுங்க ஆரம்பித்தது. அவள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு அருகே தரையெங்கும் தண்ணீர் தேங்கியிருந்தது. அவளுக்கு ஒரே நேரத்தில் கோபமும் பயமும் ஏற்பட்டது. சுற்றி இருந்தவர்களை பார்த்ததும் அவள் பல்லை கடித்து கொண்டு சிம்மனை பார்த்து முறைத்தாள். சிறுநீர் நாற்றம் அவளை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. அவள் தனது BMW காரை அடைவதற்காக வேகமாக ஓடினாள். தனது மெய்காப்பாளர்களையும் அங்கிருந்து வெளியேறும்படி கட்டளையிட்டாள். அவள் பரிதாபமாக ஓடுவதை பார்த்த அணுவுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை.
கிறிஸ்வி அணுவை சதா தாக்கி பேசிக்கொண்டே இருந்ததால் சிம்மன் அவளுக்கு சரியான பாடம் கற்பித்து விட்டான். அணு சுதந்திரமாக உணர்ந்தாள். என்ன சிம்மன், நீ எதுக்காக அவகிட்ட பிரச்சனை பண்ற? இதனால அவனை பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன பண்றது என்றாள் அணு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அணு, அப்படியே ஏதாவது நடந்தா கூட அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் சிம்மன். மதியம் முழுவதும் அவன் அணுவுடன் நேரத்தை செலவிட்டான். இறுதியாக அவன் தனது கிளினிக்கிற்கு திரும்பினான். சிம்மன் இப்போதெல்லாம் மிகவும் பிரபலமாகிவிட்டான். சில நாட்களுக்கு முன்பு கிறிஸ்டல் கோவிலில் ஒரு குழந்தையை உயிர்ப்பித்த சம்பவம் சிம்மனுக்கு வரலாறு காணாத புகழை தேடி தந்தது. ஊடகங்கள் அவனை மிகைப்படுத்துவதாக உணர்ந்தாலும் எண்ணற்றோர்கள் மருத்துவ உதவிக்காக சிம்மனை நாடி வந்தார்கள். ஆனால் சிம்மன் ஒரு நாளைக்கு 30 பேருக்கு மட்டுமே சிகிச்சை அளித்தான். மேலும் கடினமான பேஷண்ட்டுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்தான். அவனுடைய ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக பலன் தரும் என்ற காரணத்தினால் அவனை தேடி பலரும் வந்த வண்ணம் இருந்தார்கள். மேலும் சில நாட்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டது. அவன் தனக்காக ஒரு ஆலோசனை அறையை ஒதுக்கி வைத்திருந்தான். தன்னுடைய மருத்துவமனையை மேலும் டெவலப் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். சீன மருத்துவத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் சில அனுபவம் வாய்ந்த டாக்டர்களை பணியமர்த்துவது குறித்தும் யோசித்தான். அவன் மீண்டும் கிளினிக்கை அடைந்தபோது அங்கே ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து 2 நபர்கள் இறங்கினார்கள். அவர்கள் காரின் முன்கதவை திறந்து விட்டார்கள். அதிலிருந்து ஒரு இளைஞன் இறங்கினான். அது வேறு யாரும் அல்ல, அவன்தான் லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த பிரபு. சில நாட்களுக்கு முன் மேகனாவால் தாக்கப்பட்டவன். மேகனா இறுதியாக அவன் தொடையில் வெந்நீரை ஊற்றிவிட்டாள். இதனால் அவனுடைய தோற்றம் கெட்டு போயிருந்தது. அவன் கால்களை தாங்கியபடி நடந்தான். லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த பிரபுவின் தாத்தா பூதலிங்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக ஒரு அதிசய மருத்துவரை தேடித்தான் அங்கே வந்திருந்தான். எல்லா இடங்களிலும் விசாரித்த பிறகு சிம்மன் தான் தேடும் அதிசய மருத்துவர் என்பதை தெரிந்து கொண்டான். அவன் சிம்மனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டான். ஊரெல்லாம் பெருமையா பேசுகிற அதிசய மருத்துவர் இந்த சிம்மனா என்று வியப்படைந்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. இங்கே அதிசய மருத்துவர் சிம்மனுங்கிறது என்று கேட்க சிம்மன் நிமிர்ந்து பார்த்து, அடடே பிரபு, நீயா? நீ எங்க இங்க என்று கேட்க, நான் கேட்டது உன் காதல விழலையா? இங்க அதிசய மருத்துவர் சிம்மன் யாரு என்றான். அதிசய மருத்துவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, பட் சிம்மன் நான் தான். எனக்கு மருத்துவம் கொஞ்சம் தெரியும் என்று சிம்மன் பணியோடு கூறினான். சிம்மனுக்கு சில மருத்துவ திறமைகள் இருந்தாலும் அவன் நிச்சயமாக தான் தேடி வந்த அதிசய மருத்துவராக இருக்க முடியாது என்று நினைத்தான் பிரபு. அவனுக்கு சிம்மன் மீது அப்போது கூட நம்பிக்கை ஏற்படவில்லை. ஏனென்றால் சிம்மன் தன்னுடைய வயதை ஒத்த ஒரு இளைஞனாக இருந்தான். அதிசய மருத்துவராக இருக்க வேண்டுமென்றால் அவர் நிச்சயமாக அனுபவசாலியாகவும் வயதானவராகவும் தானே இருக்க முடியும் என்று நினைத்தான் பிரபு. இங்க சிம்மன்னு வேற யாராவது வயசான டாக்டர் இருக்காங்களா என்று கேட்க, இங்க நான் மட்டும்தான் இந்த பேர்ல இருக்கேன் என்று லேசான புன்னகையோடு கூறினான் சிம்மன். பிரபுவால் அவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பிரபுவுக்கு குழப்பமாக இருந்தது. அப்போது அவனுடைய செல்போன் ஒலித்தது. பிரபுவின் அப்பா லிங்கத்தின் குரல் போனின் மறுமுனையில் கேட்டது. தொடரும். பிரபுவுக்கு குழப்பமாக இருந்தது. அப்போது அவருடைய செல்போன் ஒலித்தது. பிரபுவின் அப்பா லிங்கத்தின் குரல் போனின் மறுமுனையில் கேட்டது. போன காரியம் என்னாச்சு பிரபு? அந்த அதிசய மருத்துவரை கண்டுபிடிச்சிட்டியா? உன் தாத்தாவுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணும். அதிக நேரம் எடுத்துக்காத பிரபு, கொஞ்சம் சீக்கிரமா அவரை கண்டுபிடிச்சு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வா என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் இணைப்பை துண்டித்து கொண்டார். சிம்மன் தான் தேடும் அதிசய மருத்துவராக இருப்பான் என்று அவன் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. இது அவனை மிகவும் வருத்தமடைய செய்தது. அவன் ஏற்கனவே தீபிகா விஷயத்தில் சிம்மனை தனது போட்டியாளராக கருதினான். எனவே சிம்மனின் உதவிக்காக கெஞ்சுவது அவனுக்கு கேவலமான விஷயமாக இருந்தது. என்னாச்சு பிரபு, என்ன அமைதியா இருக்க? எதுக்கு வந்தன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே என்றான் சிம்மன். பிரபுவுக்கு வேறு வழியின்றி அவனிடம் இறங்கி பேச வேண்டியதாக இருந்தது. மன்னிக்கணும் சிம்மன், நடந்த எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தேடி வந்த அதிசய டாக்டர் நீதானே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட சண்டை போட்டிருக்கவே மாட்டேன். நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு என்றான். அவனை பொறுத்தவரை தன்னுடைய தாத்தாவை குணப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே அவனது ஒரே நோக்கமாக இருந்தது. அதனால் தன்னுடைய பெருமைகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு சிம்மனிடம் பணிவாக பேசினான். லிங்கத்தின் தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்ததால் தற்போது தற்காலிகமாக ஜம்புலிங்கம் என்பவர்தான் அந்த குடும்பத்திற்கு தலைவராக பொறுப்பேற்று இருந்தார்.
துரதிர்ஷ்டவசமாக அவர் எடுத்த பல தவறான முடிவுகளால் லிங்கம் குடும்பம் பெரிய பெரிய இழப்புகளை சந்தித்தது. அவருக்கு அனுபவம் குறைவாக இருந்தது. தனக்கு பிஸ்னஸ் சொல்லிக் கொடுக்க நிச்சயமாக பிரபுவின் தாத்தா பூதலிங்கம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் மேலும் சில ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் அந்த குடும்பம் பாதுகாப்பான வியாபாரத்தை எதிர்கொள்ள முடியும் என்று எதிர்பார்த்தார். பிரபுவுக்கு சிம்மனை அறவே பிடிக்கவில்லை என்றாலும் வேறு வழியின்றி தன்னை தாழ்த்தி கொள்ள முடிவு செய்தான். இப்போ எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்க? முதல்ல என்ன விஷயமா என்னை தேடி வந்த அதை சொல்லு என்றான் சிம்மன். உன்னோட சாரி உங்கள் மருத்துவ திறமையை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். எங்கள் தாத்தாவுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை. அவரை குணப்படுத்த தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். நீங்கள் என் கூட வந்து என் தாத்தாவை சரி பண்ணணும் என்று சொல்லிக்கொண்டே அவன் ஒரு செக்கை எடுத்து மேஜை மீது வைத்தான். எப்படியாச்சும் எங்கள் தாத்தாவை காப்பாற்றி கொடுங்க ப்ளீஸ் என்றான். சிம்மன் செக்கை எடுத்து பார்த்தான். அதில் 50 கோடி ரூபாய் என்று எழுதப்பட்டிருந்தது. பிரபுவின் தாத்தா லிங்கம் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு உடனடியாக சிகிச்சை தேவைப்பட்டது. சிம்மன் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் சிம்மன் தயக்கமின்றி உடனே ஒத்துக்கொண்டிருப்பான். ஆனால் லிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவரை காப்பாற்ற அவன் விரும்பவில்லை. ஏனென்றால் மேகனா அந்த வீட்டில் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்பது சிம்மனுக்கு நன்றாக தெரியும். மன்னிக்கணும் மிஸ்டர் பிரபு, இங்கே என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. என்னோட சேவை அவங்களுக்கு தேவைப்படுது என்றான். இதை கேட்ட பிரபுவின் இதயம் கோபத்தில் கொதித்தது. நினச்சேன், இவனை பார்க்கும்போதே நினச்சேன், இது இவ்வளவு சுலபமாக நடக்காதுன்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னை பழிவாங்கிறான் போல இருக்கு என்று நினைத்தான். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது டாக்டர். நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையால் உங்கள் மருத்துவ நெறிமுறைகளை நீங்கள் மாற்றிக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது என்றான் பிரபு. என்னோட மருத்துவ நெறிமுறைகள் பற்றி பேச உனக்கு எந்த உரிமையுமே இல்லை மிஸ்டர் பிரபு என்றான் சிம்மன். நான் வெளிப்படையாகவே சொல்லிடுறேன் மிஸ்டர் பிரபு, ஒருத்தர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு என் உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக நான் அவங்கள காப்பாற்றுவேன். ஆனால் 50 கோடி ரூபாய் கொடுத்தா நான் கொஞ்சம் யோசிப்பேன் என்றான். நீங்கள் பழைய விஷயங்களை மனசில் வச்சுட்டு தானே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன உங்களோட காதல் போட்டியாளராக தானே பார்க்குறீங்க என்று கேட்க சிம்மன் அலட்சியமான புன்னகையை வெளிப்படுத்தியபடி, வாட், காதல் போட்டியா? நீயா? எனக்கு காதல் போட்டியாளராக இருக்க உனக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறியா என்று கேலி செய்தான். பிரபுவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் அவன் அதை கட்டுப்படுத்தி கொண்டான். பின்ன எதுக்காக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க என்று கோபமாக கத்தினான். ஏன்னா நான் ஒரு டாக்டர். பிறப்பு, முதுமை, நோய், இறப்பு இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது, தடுக்கவும் முடியாது. இந்த உலகத்தில் உங்கள் தாத்தாவை விட கொடுமையான நோயாளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஏன் இவங்களையெல்லாம் விட்டுட்டு உன் கூட உன் ஊருக்கு வந்து உங்கள் தாத்தாவை காப்பாற்றணும்? கிவ் மீ அட்லீஸ்ட் ஒன் வேலிட் ரீசன் என்றான் சிம்மன். எனக்கு புரியுது சிம்மன், உங்களுக்கு இந்த பணம் பத்தலைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பணம் வேணுமோ கேளுங்க, அதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் என்றான் பிரபு. இது பணத்தை பற்றின விஷயம் இல்லை பிரபு, இது வேற, கடந்த காலத்தில் உங்கள் குடும்பம் செஞ்ச பாவம் சம்மந்தப்பட்டது என்றான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க டாக்டர், எனக்கு ஒன்றுமே புரியல என்று சொல்ல, மேகனா குடும்பத்துக்கு உங்கள் குடும்பம் என்ன துரோகம் செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று சொல்ல, அதை கேட்டு பிரபு அதிர்ச்சி அடைந்தான். மேகனாவை பற்றி சிம்மனுக்கு எப்படி தெரியும் என்று நினைத்தான். மேகனாவா? அப்படின்னா மேகனா உங்களுக்கு தெரியுமா என்று முதலில் அதிர்ச்சி அடைந்தவன் பிறகு தன்னைத்தானே நிதானப்படுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் சிம்மனிடம் பேச ஆரம்பித்தான். பழசை பெருசுப்படுத்தாதீங்க டாக்டர். நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மனப்பூர்வமாக அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட வாங்க ப்ளீஸ், எங்கள் தாத்தாவை குணப்படுத்துங்க என்று மீண்டும் கெஞ்சினான். அது எப்படி பிரபு? காலையில் நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் வேறு மாதிரி நடந்துக்கிட்டீங்க. ஒருத்தர்கிட்ட கீழ்ப்படிஞ்சு போகிறதுனா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்னடானா அடிமட்டத்துக்கு இறங்கி என்கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இந்தளவுக்கு மாறிடுச்சு? நிச்சயமாக அதுக்கு வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்றான். சிம்மன், நான் நேரடியாகவே கேட்குறேன், நீங்கள் என் தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் என்றான். வெரி குட், ஐ லைக் இட். நான் உங்கள் தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா அவர் தான் இந்த ஊருக்கு வரணும். என்னால் ஒரு நாளைக்கு 30 நோயாளிகளை மட்டும்தான் பார்க்க முடியும். பட் ஆல்ரெடி 8 டேஸ்க்கு ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் புக் ஆயிடுச்சு. இன்னும் 8 நாளைக்கு என்னால் யாரையும் பார்க்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் முன்பதிவு செய்ய விரும்பினா நாளை காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க என்றான். பிரபுவின் பொறுமை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது. அவன் கோபம் தலைக்கு ஏறியது. என்ன நிற்கிறீங்க பிரபு, நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் தாத்தா உயிருக்கு தான் ஆபத்து என்றான் சிம்மன்.
பிரபுவின் நிலையை பார்த்த பிறகு லிங்கன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக மேகனாவுக்கு முன்னால் மண்டியிடுவார்கள் என்பதை சிம்மன் உறுதியாக நம்பினான். இப்போதைக்கு அவனால் அதை செய்ய முடியாவிட்டாலும் விரைவில் அந்த நாள் வரும் என்று அவனுக்கு தெரியும். தொடரும். எபிசோட் 176. பிரபுவின் நிலையை பார்த்த பிறகு லிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக மேகனாவுக்கு முன்னால் மண்டியிடுவார்கள் என்பதை சிம்மன் உறுதியாக நம்பினான். இப்போதைக்கு அவனால் அதை செய்ய முடியாவிட்டாலும் விரைவில் அந்த நாள் வரும் என்று அவனுக்கு தெரியும். சரி, அட்லீஸ்ட் நான் என் தாத்தாவை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தா அவரை உடனே செக் பண்ணி குணப்படுத்துவியா என்று கேட்க, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு பிரபு. ஜெயிக்க முடியாத விளையாட்டுல நான் எப்பவும் கலந்துக்க மாட்டேன். முதல்ல அவர் நிலைமை என்னன்னு பார்க்கணும். அவரை குணப்படுத்திட முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்தா கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வரலாம். இல்லைனா என் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல என்றான். ஆனா அது எப்படி சாத்தியம்? அவரை குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்? அவர் தான் ஊர்ல இருக்காரு என்றான் பிரபு. வீடியோ கவுன்சிலிங் மூலமா என்னால உங்க தாத்தாவை பார்க்க முடியுமே, இது கண்டிப்பா வேலை செய்யும் என்றான் சிம்மன். உடனே வேகமாக அவன் தனது தந்தையின் நம்பருக்கு டயல் செய்தான். சிறிது நேரம் கழித்து பிரபுவின் பாடிகார்டு ஒருவர் தனது கையில் லேப்டாப்புடன் உள்ளே வந்து வீடியோ கால் செய்ய ஆரம்பித்தான். மறுமுனையில் இருந்த கேமரா ஹை குவாலிட்டி கொண்டதாக இருந்தது. அது அங்கே இருக்கும் காட்சியை துல்லியமாக காட்டியது. வீடியோ மூலம் அவன் பிரபுவின் தாத்தாவின் நிலையை பார்க்க முடிந்தது. அதில் அவர் பல்வேறு மருத்துவ உபகரணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அறையில் இருப்பதையும் அவர் மயக்கத்தில் இருப்பதையும் பார்த்தான். பல்வேறு மருத்துவ குழாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தார். அவர் ஆழ்ந்த கோமா நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். சிமெண்ட் வீடியோ மூலம் ஒரு நோயாளியை பார்ப்பது இதுவே முதல் தடவை. அவனால் தெளிவாக அவரை பார்க்க முடிந்தது. சுமார் 5 நிமிடங்களுக்கு பிறகு சிம்மன் மறுமுனையில் இருந்த ஒரு டாக்டரிடம் பேஷண்டின் பல்ஸை காட்ட சொன்னான். 20 நிமிடங்களுக்கு பிறகு சிம்மன் இறுதியாக அவரது நோயை கண்டறிந்தான். கண்களை மூடி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, உங்க தாத்தாவோட நோய் கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு. மேற்கத்திய மருத்துவத்துல இத இதய செயலிழப்புன்னு சொல்லுவாங்க என்றான். இதை கேட்ட பிரபு வியப்படைந்து விட்டான். பல எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் பல நாட்களாக பரிசோதித்து கண்டுபிடித்த விஷயத்தை சிம்மன் வீடியோ கால் மூலம் ஒரு சில நிமிடங்களிலேயே கண்டுபிடித்து விட்டான். இதை நினைத்து வாவென ஆச்சரியப்பட்டான். உங்க தாத்தாவை செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொல்லட்டுமா? உங்க தாத்தா 2 மாசம் மட்டும்தான் உயிரோடு இருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தாத்தாவுக்கு வயசாயிருச்சு, அதனால ஆப்ரேஷன் பண்ணா கூட வெற்றிக்கான சதவீதம் 1% தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா என்றான். பிரபு ஆச்சரியத்தோடு, ஆமா டாக்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்று விரைவாக தலையசைத்தான். மேற்கத்திய மருத்துவ நிபுணர்கள் சில நாட்கள் ஆலோசனை செய்து ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தனர். ஆனால் சிம்மன் அந்த முடிவை எடுக்க அரை மணி நேரம் மட்டுமே ஆனது. இந்த நேரத்தில் அவன் சிம்மனின் மருத்துவ திறமையை கண்டு வியந்தான். அவருடைய மருத்துவ திறமை அபாரமாக இருந்தது. தயவு செஞ்சு என் தாத்தாவை காப்பாத்துங்க டாக்டர் என்றான். அவர் இப்படியே அசையாமப்படுத்திருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா என்னால இதே மாதிரி அவர் 5 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க வைக்க முடியும். இல்ல எப்பவும் போல ஆக்டிவா இருக்கணும்னா 3 வருஷம் மட்டும்தான் உயிரோடு இருக்க வைக்க முடியும். நான் என்ன செய்யணும் என்றான் சிம்மன். 3 வருஷம் சாதாரணமா இருக்க முடியுமா? எனக்கு அது போதுமே டாக்டர் என்று மகிழ்ச்சியாக கூறினான் பிரபு. அவனை பொறுத்தவரை அவனது தாத்தா 2 ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் போதும் என்று தோன்றியது. அப்போதுதான் பிசினஸில் அவர்களால் ஒரு படி முன்னேற முடியும். அவர்களுடைய குடும்பமும் சமுதாயத்தில் நிலைநாட்டப்படும். மற்றவர்கள் வியாபாரத்தில் தங்களை கைப்பற்றி விடுவார்கள் என்ற பயமும் இருக்காது என்று நினைத்தான். நான் அவரை குணப்படுத்தணும்னா எனக்கு அதுல ஒரு நிபந்தனை இருக்கு என்றான் சிம்மன். என்ன நிபந்தனையா இருந்தாலும் கேளுங்க டாக்டர், கண்டிப்பா நான் செய்யறேன் என்றான் பிரபு. நீ முதல்ல உங்க தாத்தாவை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வா, நேர்ல அவர்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்
என்றான் சிம்மன். ஆனா எங்க தாத்தா தான் கோமால இருக்காரே, அவரால் எப்படி நீ சொல்றதை கேட்க முடியும் என்றான் பிரபு. அது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் என்றான் சிம்மன். சரி, நான் இப்போ உடனே அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன் என்றான் பிரபு. அவர் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கலனா கண்டிப்பா நான் அவரை காப்பாற்ற மாட்டேன், சொல்லிட்டேன் என்றான். சிம்மன் அப்போது ஒரு விலை உயர்ந்த கார் வாசலில் வந்து நிற்பதை பார்த்தான். அதிலிருந்து ஒரு பெண் கீழே இறங்கி வந்தாள். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, பூஜாதான். அவள் சிம்மனை பார்க்க வந்தாள். சரி, நீ புறப்படு பிரபு என்று சொல்ல பிரபு அங்கிருந்து புறப்பட்டான். பிரபு வெளியே சென்று கொண்டிருக்கும் போதுதான் பூஜா சரியாக உள்ளே நுழைந்தாள். அவள் உள்ளே வந்தவுடன், ஆய் பூஜா, என்ன இந்த பக்கம்? மறுபடியும் ஏதாவது பேய பாத்தியா என்ன என்றான் சிம்மன். விளையாடாத சிம்மன், எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் உதவி வேணும் என்று பூஜா சிம்மனிடம் கூறினாள். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பாடி கார்ட்ஸ் எங்க? உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும்ல, அப்படி இருந்தும் இப்படி அலட்சியமா இருந்தா எப்படி? அவங்களையும் உன் கூட நீ கூட்டிட்டு வரல? உன்னை கடத்திட்டு போக வெளியில ஒரு கும்பல் தயாரா இருக்கு. அதை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா என்று ஆச்சரியத்தோடும் அக்கறையோடும் கேட்டான். எங்க அப்பா அவங்க கிட்ட டீல் பேசிட்டாரு சிம்மன், ஸோ அவங்க இனிமே என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பட் ஒன் திங், அன்னைக்கு மட்டும் நீ என் கூட இல்லைனா நான் உயிரோடய இருந்திருக்க மாட்டேன் என்றாள். அப்படியா? சரிதான், மனசுல இருந்தா சரி, அது போகட்டும். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க என்றான் சிம்மன். போன தடவை நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தப்போ என் ரூம்ல கூட என் கூட இன்னொரு பொண்ணும் தங்கியிருந்தாளே, அவளை உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ பேர் கூட ஆயிஷா என்றாள். ஓ எஸ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே. அவளை எப்படி மறக்க முடியும்? சரி, அவளுக்கு என்ன போ என்று கேட்க, அவளுக்கு தான் ப்ராப்ளம் சிம்மன் என்று சற்று கவலையுடன் கூறினாள் பூஜா. எனக்கு பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு பேய் ஓட்டுனல்ல, அதை பார்த்ததுலேருந்து நாங்கள் எல்லாருமே இனிமே அவுஜா போர்டு வச்சு விளையாடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அதுலேருந்து நாங்கள் அந்த விளையாடுறதே இல்லை சிம்மன். அது சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் நாங்கள் 3 பேருமே ஈடுபடுறதே இல்லை. ஆனால் லாஸ்ட் சண்டேல நைட்டு அவள் சில ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருந்தா. போகும்போது சந்தோஷமாக போனவ திரும்பி வரும்போது அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அவள் அடிக்கடி தன்னையே மறந்துடுறா. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஆழமாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கா. சில நேரம் அவள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அழுகிறத கூட நான் பார்த்தேன். யாராவது அவளை டச் பண்ணா கூட பயங்கரமாக சத்தம் போடுறா. சில நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது வேண்டாம் விலகிரு, வேண்டாம் எட்ட போயிடுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவளை பார்த்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்கோம். என்ன மாதிரியே அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு பயமாக இருக்கு சிம்மன் என்றாள். தொடரும். எபிசோட் 177. ஆயிஷாவை பார்த்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்கோம். என்ன மாதிரியே அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு பயமாக இருக்கு சிம்மன். நீ என்ன நினைக்கிற என்றாள் பூஜா. தெரியல பூஜா, இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. உன் ஃப்ரெண்டை நேரில் பார்த்தாதான் என்னன்னே சொல்ல முடியும் என்றான். சரி, அப்போ என் கூட வரியா? அவளை ஒரு தடவை நேரில் செக் பண்ணி பார்த்துடலாமா என்றாள். சிம்மன் உடனே தனக்கு அருகில் இருந்த மெடிக்கல் கிட்டை எடுத்துக்கொண்டான். இருவரும் ஒன்றாக புறப்பட்டார்கள். பூஜா தனது காரை ஸ்டார்ட் செய்து அவனை அழைத்து கொண்டு தான் படிக்கும் காலேஜுக்கு சென்றாள். காலேஜுக்கு வெளியில் இருந்த பார்க்கிங்கில் காரை நிறுத்தினாள். எதுக்காக பூஜா, ஏன் காரை எங்கேயே நிறுத்திட்ட? உங்க ஹாஸ்டல் இதுக்கு பின்னாடி தானே இருக்கு என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். ஆமா சிம்மன், ஆனா நான் ஒரு பணக்கார பொண்ணுங்கிறது இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் இந்த காரோடு அங்கே போனா சரியா இருக்காது, அதனாலதான் காரை எங்கேயே நிறுத்தினேன் என்றாள் பூஜா. பூஜா ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்த போதிலும் தனது குடும்ப நிலையை யாரிடமும் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அவள் இயல்பான ஆடையை தான் அணிந்திருந்தாள். இருவரும் ஹாஸ்டலை அடைந்தார்கள். சிம்மன் வாசலிலேயே நின்று கொண்டான். என்னாச்சு சிம்மன், ஏன் இங்கே நின்னுட்ட என்று கேட்க, இல்ல பூஜா, நீ மேல போ, செகண்ட் ஃப்ளோர்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஜன்னலுக்கு பக்கத்துல நீ எனக்காக வெயிட் பண்ணு. என்னால யூஷுவல் வழியில வர முடியாது, உங்க வார்டன் என்ன உள்ள விட மாட்டாங்க. நான் குறுக்கு வழியில வந்துடுறேன், சரியா என்றான். பூஜா மேலே சென்ற பிறகு சிம்மன் அருகில் இருந்த குழாயை பிடித்து ஏறி ஜன்னல் வழியாக 2வது மாடியை அடைந்தான். அதன் பிறகு பூஜாவின் அறைக்கு சென்றான். அங்கே ஆயிஷா கட்டிலில் படுத்திருந்தாள். அவளை முதலில் பரிசோதித்து பார்த்தான். அங்கே எஸ்டியும் இருந்தாள். மூவரும் ஆயிஷாவை விட்டு சற்று விலகி சென்று பேச ஆரம்பித்தார்கள். ஆயிஷா எப்படி இருக்கா டாக்டர்
அவளுக்கு என்ன ப்ராப்ளம் என்று தாழ்ந்த குரலில் கேட்டாள். ஆயிஷாவை நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். கடந்த சில நாட்கள்ல ஆயிஷாவுக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சா என்று தீவிரமாக கேட்டான். இல்ல டாக்டர், அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலே. லாஸ்ட் சண்டே ஆயிஷா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வெளியே போனான். ராத்திரி போனவ திருப்பி மறுநாள் விடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்தா என்று சொல்ல, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, பாய்ஸா கேர்ள்ஸா என்று கேட்க, எல்லாருமே கேர்ள்ஸ் தான், அவளோட கிளாஸ்மேட்ஸ் தான் அவங்க என்றாள் எஸ்டி. அடுத்த நாள் அவ காலேஜுக்கு போகல. சரி, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சோம். ஆனா அவ அதுக்கப்புறம் காலேஜுக்கே போகல. அவளோட நடவடிக்கைகள் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவளுக்கு என்னாச்சு சிம்மன்? அவளும் என்ன மாதிரியே அமானுஷ்ய சக்திகளால் பாதிக்கப்பட்டிருக்காளா? அவளை சரி பண்ணிட முடியும் தானே என்றாள் பூஜா. இல்ல பூஜா, நீ அந்த வழியில இதை யோசிக்க கூடாது. அவளோட பிரச்சனையே வேற. அவளுக்கு நாம கெஸ் பண்ண முடியாத விஷயம் வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு என்றான். இப்போ என்ன பண்றது சிம்மன்? அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றாள் பூஜா. இப்போதைக்கு நான் தற்காலிகமா சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். அவ மனசு கொஞ்சம் தெளிவாகும். ஆனா அவ முழுசா குணமாகணும்னா அவளோட பிரச்சனை என்னன்னு தெரியணும். அது வரைக்கும் நீங்க எல்லாருமே ஆயிஷாவை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவளை தனியா விடக்கூடாது. முட்டாத்தனமா எதையும் செய்ய விடக்கூடாது என்றான் சிம்மன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சிம்மன். முட்டாத்தனமானா என்ன சொல்ல வரீங்க என்று கேட்க, ஆயிஷாவோட கண்ணை பார்த்தேன். அவ கண்ணில் ஒரு விரக்தியும் இயலாமையும் இருந்துச்சு. அவளுக்கு வாழ விருப்பமே இல்லை. எந்த நேரம் வேணாலும் அவள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணலான்னு என் மனசு சொல்லுது. அதனால தான் சொல்கிறேன், அவளை தனியாக விடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் என்றான். ஆயிஷா ரொம்ப பாவம். ஆயிஷாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க குடும்பமும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியது தான். அவளோட அப்பா அம்மா சென்னைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் இருக்காங்க சிம்மன். அவங்க குடும்பம் பெரிய பணக்காரங்க கிடையாது, ரொம்ப சாதாரண குடும்பம். அவங்க எதிர்காலமே அவளை நம்பி தான் இருக்கு என்றாள் பூஜா. கவலைப்படாத பூஜா, நான் அவளுக்கு பேசி புரிய வைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அவளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் என்றான் சிம்மன். இதை சொல்லிவிட்டு அவன் ஆயிஷாவுக்கு அருகில் சென்று படுக்கையில் அவளுக்கு அருகில் அமர்ந்து அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆயிஷா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்றான். அவனுடைய குரலை கேட்டவுடன் ஆயிஷாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவள் கண்களை மூடி படுத்திருந்தாள். பயப்படாத ஆயிஷா, நான் சிம்மன். உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல? கண்ணை திறந்து பாரு ஆயிஷா என்று சொல்ல, அவள் சிம்மனை நன்றாக பார்த்துவிட்டு அமைதியானாள். அவள் லேசாக தலையசைத்து கரகரப்பான குரலில், நீங்களா, வாங்க டாக்டர் என்றாள். அப்பாடி, உனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சா? கொஞ்ச நாளாவே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் உன்னை செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். எங்க கையை நீட்டு பார்க்கலாம் என்றான். ஆயிஷா தனது கையை நீட்டவில்லை. அவள் மிகவும் தயங்கினாள். கையை நீட்ட ஆயிஷா, அவர் ஒரு நல்ல டாக்டர், கண்டிப்பா உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. நீ அவர்கிட்ட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு என்று பூஜா சமாதானப்படுத்தினாள். ஆமா ஆயிஷா, அவரை பார்த்து பயப்படாத. அவர் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்காரு. உனக்கு என்ன ஆனாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். உன்னோட பெத்தவங்களை பத்தி யோசிச்சு பாரு என்றாள் எஸ்டி. எஸ், எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா சொல்லலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றான் சிம்மன். ஆயிஷா ஒரு கணம் தயங்கினாள். சிம்மனுடைய ஊக்கமளிக்கும் பார்வையையும் தன்னுடைய நண்பர்களின் கவலையான முகப்பாவங்களையும் பார்த்த அவள் சோகத்தில் மூழ்கினாள். அவள் சிம்மனின் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆயிஷா, ஆனா அது எதுவா இருந்தாலும் அது நடந்து போச்சு. நீ வாழ்க்கையில கடந்து போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. அதுவும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று அவள் தோளை தொட்டு ஆறுதல் கூறினான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், எல்லாருக்குமே தேங்க்ஸ் என்று ஆயிஷா கண்ணீருடன் தலையசைத்தாள். சிம்மன் சிறிது நேரம் அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவளை ஓய்வெடுக்க படுக்கையில் படுக்க சொன்னான். ஆயிஷாவுக்கு உடல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் அவளுடைய மனநிலை சரியாக இல்லை. கவலைப்படாத ஆயிஷா, நீ நல்லா தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிரும். அதுக்கு தான் நான் முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன் என்றான். ஆயிஷா கண்களை மூடிக்கொண்டாள். அப்போது படுக்கைக்கு அருகில் இருந்த செல்போன் ஒலித்தது. அடுத்த நிமிடமே அவள் நடுக்கத்தோடு எழுந்து அமர்ந்து கொண்டாள். பயப்படாத ஆயிஷா, போன் தான் அடிக்குது என்று சொல்லிவிட்டு சிம்மன் அவளிடம் போனை எடுத்து நீட்டினான். அவள் ஒரு கணம் தயங்கினாள். அதன் பிறகு போனை வாங்கி காலர் ஐடியை பார்த்தாள். அவளுடைய முக பாவனைகள் மாறியது. கத்திக்கொண்டே போனை தூக்கி எறிந்தாள். தொடரும். எபிசோட்
178. பயப்படாத ஆயிஷா, ஃபோன் தான் அடிக்குது என்று சொல்லிவிட்டு சிம்மன் அவனிடம் ஃபோனை எடுத்து நீட்டினான். அவள் ஒரு கணம் தயங்கினாள். அதன் பிறகு ஃபோனை வாங்கி காலர் ஐடியை பார்த்தாள். அவளுடைய முகப்பாவனைகள் மாறியது. கத்திக்கொண்டே ஃபோனை தூக்கி எறிந்தாள். நோ நோ, வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கத்திக்கொண்டே சுவரின் மூலையில் சாய்ந்து கொண்டாள். உடனே சிம்மன் அவள் கழுத்தில் ஒரு புள்ளியில் கை வைத்து அழுத்தினான். அவள் பின்னோக்கி சரிந்து விழுந்தாள். அவள் இப்போ தூங்குறா, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு ஆயிஷாவின் ஃபோனை எடுத்து அதில் இருக்கும் மிஸ்டு காலை பார்த்தான். அந்த மிஸ்டு கால் ராகுல் என்ற நபரிடமிருந்து வந்ததாக தெரிந்தது. அவன் லேசாக முகத்தை சுளித்தபடி பூஜாவை பார்த்து கேட்டான், யார் இந்த ராகுல் என்றான். ராகுல் எங்கள் காலேஜில் தான் படிக்கிறான், அவன் ரொம்ப திறமையான ஸ்டூடெண்ட், ரொம்ப புத்திசாலி என்றாள். இவனை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்க, ஓ தாராளமா, அவனோட குடும்பம் கொஞ்சம் ரிச்சான குடும்பம், ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருக்காங்க. அவன் தன்னோட அப்பாவோட பணத்தை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் ரொம்ப பெருமைப்படுவான். அவன் ஒரு அயோக்கியன், நிறைய பொண்ணுங்களோட அப்பாவித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான், நிறைய பெண்களை ஏமாத்தியிருக்கான் என்றாள். ஆயிஷாவுக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம் என்று கேட்க, இவன் ஆயிஷாவை கொஞ்ச நாளாக தன்னோட வலையில் விளை வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணான். ஆனால் ஆயிஷாவுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அவன் விடவே இல்லை, ஆயிஷாவை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான் என்றாள் பூஜா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே சிம்மன் அவளுடைய செல்போனை கலட்டி அதிலிருந்து சிம் கார்டை வெளியில் எடுத்து வீசி எறிந்தான். அதன் பிறகு பூஜாவை பார்த்து, ஆயிஷா பிரச்சனைக்கும் இந்த பையனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலான்னு நினைக்கிறேன். அது என்ன ஏதுன்னு தெளிவாக கண்டுபிடிச்சாதான் இவளை சரி பண்ண முடியும். நீ புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்கி அதை யூஸ் பண்ண சொல்லு. மறுபடியும் அந்த பையனை பார்க்க விடாத. என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க என்றான். இரண்டு பெண்களும் அவசரமாக தலையசைத்தனர். கடந்த சில நாட்களாக ஆயிஷாவுக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. அவள் நீண்ட நேரம் தூங்க வேண்டியதாக இருந்தது. கொஞ்ச நாளா அவங்க ஃப்ரெண்டு சரியா தூங்கல. ஆயிஷாவுக்கு இப்போ தூக்கம் தேவை. அவள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. அவகிட்ட பாசிட்டிவாக பேசுங்க. அவள் மனசை இயல்பாக்க ட்ரை பண்ணுங்க. அவள் மனசு ரொம்ப காயப்பட்டு போயிருக்கு என்றார். சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன், என்னை திரும்பவும் ட்ராப் பண்ணுறியா என்று சொல்ல இருவரும் வெளியே சென்றார்கள். அவன் வெளியே சில பெண்கள் மீது மோதிவிட்டான். சிலர் பயந்து கத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தார்கள். பூஜா தன்னுடன் இல்லை என்றால் சிம்மன் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவன் படிக்கட்டுகளை நெருங்கிய போது கீழே சில ஊழியர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். கடந்த முறை போலவே அவன் படிக்கட்டு வழியாக வெளியே செல்லலாம் என்று நினைத்திருந்தான். அப்போது கீழே வார்டனுடைய குரல் கேட்டது. அது எப்படி ஒரு ஆண் நம்ம ஹாஸ்டலுக்குள்ள வர முடியும்? இங்க உள்ள வரவங்களை நான் தீவிரமா கண்காணிச்சுட்டு தானே இருக்கேன். என்னை மீறி யாராலையும் உள்ள வர முடியாது. அப்புறம் எப்படி உன்னால ஹாஸ்டலுக்குள்ள வர முடிஞ்சது என்று கத்திக் கொண்டிருந்தார். பூஜா, இங்க இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா என்னால் படிக்கட்டு வழியா கீழே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நானா வேற வழியா வரேன், நீ இறங்கி வா என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல அவன் குறுக்கு வழியை பயன்படுத்தினான். சிம்மன் இன்று தாமதமாகத்தான் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான். அவன் வீட்டுக்கு வந்தவுடன் மேகனாவிடமிருந்து அழைப்பு வந்தது. சிம்மன், எங்க தாத்தா சென்னைக்கு வந்துட்டாராம் என்றாள். அவள் குரலில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அப்படியா, சரி, நான் உடனே போய் பார்க்குறேன் என்று சொல்ல, வேண்டாம் சிம்மன், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது புறக்கணிக்கிறது தான் நல்லது. இப்படி உடனே போய் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்றாள். அப்படி இல்லை மேகனா, அவருக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பார். ட்ராவல் பண்ணால் அவரோட உடம்பு இன்னும் மோசமாயிடும்னு எனக்கு பயமாக இருக்குது. அவர் வச்சு எனக்கு சில பிளான் இருக்குது. ஸோ உடனே போகிறது தான் நல்லது என்றான் சிம்மன். இரவு 10 மணி அளவில் மேகனா சிம்மனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு எளிய உடையை அணிந்திருந்தாள். அது அவளுடைய அழகை மெருகூட்டி காட்டியது. அந்த உடையில் அவள் கவர்ச்சியாக காட்சியளித்தாள். அவளுடைய முகம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அவள் நரம்புகளில் கோபம் பாய்வதை சிம்மன் கண்டுபிடித்து விட்டான். அவள் லிங்கம் குடும்பத்தில் இருந்த காலத்தில் மிகவும் அவமதிக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய தாயை கைவிட்ட சூழ்நிலையில் இருவரும் மிகவும் கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்தார்கள். சிம்மன் அவளை மெதுவாக அணைத்து ஆறுதல் கூறினான். அதன் பிறகு இருவரும் லிங்கம் குடும்பம் தங்கியிருந்த அந்த லக்ஸூரியஸ் ஹோட்டலுக்கு சென்றார்கள். சிம்மன் வேலை பார்த்த மருத்துவமனையை விட லிங்கம் குடும்பத்தின் மருத்துவ குழுவில் சிறந்த மருத்துவ உபகரணங்கள் இருந்ததால் அவர்கள் பூதலிங்கத்தை மருத்துவமனைக்கு அனுப்பவில்லை.
அந்த ஓட்டல் முழுவதுமே அவர்களால் முன்பதிவு செய்யப்பட்டு இருந்தது. உள்ளே நடக்கும்போது 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நடுத்தர வயது மனிதர் 2 பாடிகார்டுடன் எதிரில் வந்தான். அவர் சிம்மனை தடுத்து நிறுத்தினார். அவரால் சிம்மனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மேகனாவை பார்க்க முடியவில்லை. "ஹேய், யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க?" என்றார். அவர் லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த நம்பிக்கையான பாதுகாவலர் ராஜரத்னம். ராஜரத்னம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் அந்த குடும்பத்துடன் இணைந்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு திமிர் தெரிந்தது. "நான் மிஸ்டர் பூதலிங்கத்தை செக் பண்ண வந்திருக்கேன்" என்று அலட்சியமாக கூறினான் சிம்மன். "யாரு, நீயா? என்ன விளையாடுறியா? உனக்கு முதல்ல லிங்கம் ஃபேமிலி பத்தி தெரியுமா? எங்க பாஸை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு எங்க பாஸுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு. அவரை செக் பண்ண ஒரு மேஜிக் டாக்டர் வர போறாரு. இந்த நேரத்துல வந்து காமெடி பண்ணாத" என்றார். "நான் தான் அந்த மேஜிக் டாக்டர்" என்றான் சிம்மன். அதை கேட்டவுடன் ராஜரத்னம் அந்த இடமே அதிரும்படி பலமாக சிரித்தார். "இன்னைக்கு எங்க பெரிய முதலாளியை செக் பண்ண வந்த டாக்டர் நீயா? இதை நான் நம்பணுமா?" என்று சிரிப்பை அடக்க முடியாமல் கேட்க, "என்னை நம்பணுமா வேணாமாங்கிறதெல்லாம் உங்க பிரச்சனை. நீங்க போய் முதல்ல நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க" என்றான் சிம்மன். "அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. கண்டிப்பா நீ ஒரு டாக்டரா இருக்க முடியாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உடனே வந்த வழியாவே திரும்ப போயிடு" என்றான். சிம்மன் ஒரு இளைஞன் என்பதை பிரபு அவனிடம் சொல்லி இருக்கவில்லை. இன்று வரப்போவது ஒரு அதிசய மருத்துவர், பாரம்பரிய சீன மருத்துவ திறமைகளை கொண்டவர் என்று மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதனால் சிம்மன் தான் அந்த டாக்டர் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. மேலும் சிம்மன் மிகவும் இளமையாக இருந்ததால் சிம்மனை ஒரு சிறந்த மருத்துவராக அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. "உண்மையை சொல்லு, நீ எதுக்காக எங்க பாஸை நெருங்கணும்னு நினைக்கிற? உன்னோட உள்நோக்கம் என்ன? எங்க ஐயாவை போட்டு தள்ள வந்திருக்கியா? சொல்லு, யாரா நீ? உன்னை யார் அனுப்பி வச்சாங்க?" என்று மிரட்டினார். உடனே 2 பாடிகார்ட்ஸும் ஓடி வந்து சிம்மனையும் மேகனாவையும் சுற்றி வளைத்தனர். சிம்மன் மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு, "உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான்" என்றான். தொடரும். எபிசோட் 179. 2 பாடிகார்ட்ஸும் ஓடி வந்து சிம்மனையும் மேகனாவையும் சுற்றி வளைத்தனர். சிம்மன் மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு, "உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான்" என்றான். "என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவனை அடிச்சு தூக்கி போடுங்கடா" என்று சொல்ல பாடிகார்ட் சிம்மன் மீது கை வைக்க அங்கே மின்னல் வேகத்தில் சில சம்பவங்கள் நிகழ்ந்தது. உடனே அந்த 2 பாடிகார்ட்ஸும் வலியால் தரையில் விழுந்து நெளிய ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது என்று ராஜரத்தினம் உணர்வதற்குள் இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ராஜரத்தினம் திடுக்கிட்டு சில அடிகள் பின்வாங்கினான். அவனது மெய்காப்பாளர்கள் தொழில் ரீதியாக பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் அவர்களை ஒரே அடியில் சிம்மனால் எப்படி தோற்கடிக்க முடியும் என்று குழம்பினார். சிம்மனின் அபாரமான திறமையை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். உடனே தனது அலைபேசியை எடுத்து டயல் செய்ய சில வினாடிகளில் அங்கே கருப்பு நிற உடையணிந்த 10க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ் ஓடி வந்து சிம்மனை சூழ்ந்து கொண்டனர். "உங்க பணக்கார புத்தி இன்னும் உங்களை விட்டு போகலல்ல? எல்லா பணக்காரங்களும் இப்படிதான் இருப்பீங்களா?" என்று திட்டிக்கொண்டே சிம்மனுக்கு பின்னால் நின்ற மேகனா வெளிப்பட்டாள். அப்போதுதான் சிம்மனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மேகனாவையே ராஜரத்தினம் பார்த்தான். அவள் அங்கிருந்து சென்றபோது அவளுக்கு வயது 16 இருந்தது. ஆனால் இப்போது அவள் 25 வயதுக்கு மேலிருந்தாள். ஆரம்பத்தில் அடையாளம் தெரியவில்லை என்றாலும் தற்போது அவன் மேகனாவை அடையாளம் கண்டுபிடித்து விட்டான். "மேகனா, நீங்களா?" என்று கேட்க, "ஆமா, நான் தான். உள்ள போய் என் தாத்தாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன், வழிவிடு" என்று கடுமையாக கூறினான். "மன்னிக்கணும் மேடம், உங்க கூட வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. அதனால உங்களையும் உள்ள போக அனுமதிக்க முடியாது" என்று ராஜரத்னம் பிடிவாதமாக கூறினான். "தாத்தாவை பழிவாங்க நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சு பயப்படுறியா? கவலைப்படாத. தாத்தாவை கொன்னுட்டா எனக்கு தான் இழப்பு. ஒழுங்கு மரியாதையா வழியை விட்டு விலகு" என்று மேகனா கூறினாள். "மன்னிக்கணும் மேடம், பெரிய ஐயா உங்களை என்னைக்குமே தன்னோட பேத்தின்னு ஒரு நாள் ஒத்துக்கிட்டது கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல நீங்க லிங்கம் குடும்பத்தோட உறுப்பினரா இல்லையேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீங்க ஒரு முறைகேடான பொண்ணு. ஸோ உங்களை உள்ள அனுமதிக்க முடியாது. உங்களால எப்படி இவ்வளவு தைரியமா உங்களை அவரோட பேத்தின்னு சொல்லிக்க முடியுது? உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா?" என்று கேலி செய்தான். இதை கேட்டவுடன்
சிம்மனுக்கு கோபம் வந்தது. அவன் கோபமாக கையை ஓங்கிக் கொண்டு ராஜரத்னத்தை நோக்கி நகர மேகனா அவனை தடுத்து நிறுத்தினாள். கூச்சப்பட வேண்டியது நான் இல்லை மிஸ்டர் ராஜரத்னம். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உங்க ஐயா தான். என் குடும்ப பேரு லிங்கம். இதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். நான் இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவங்க என்னை ஏத்துக்கலையானாலும் என் உடம்புல ஓடுற ரத்தம் இந்த குடும்பத்தோட ரத்தம் தான். லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்றாள். அவளுடைய கோபமான வார்த்தைகளும் அழகான முகமும் நம்பிக்கையான தோரணையும் ராஜரத்னத்தை ஒரு சில வினாடிகள் நிலைக்குலைய செய்தது. அவள் சிறுவயதில் அவமானப்படுத்தப்பட்ட அதே ஆதரவற்ற பயந்த சிறுமி அல்ல என்பது புரிந்தது. இப்போது அவள் நம்பிக்கையின் நாயகியாக நின்று கொண்டிருந்தாள். மேகனா சொல்வது சரிதான் என்பது ராஜரத்னத்துக்கும் தெரியும். அவள் முறைகேடான மகளாக இருந்தாலும் அவள் உடலில் ஓடுவது லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த ரத்தம்தான். உங்களை என்னால் உள்ள விட முடியாது மேடம், நீங்க என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு தனது பாடி கார்ட்ஸை பார்த்து, காட்ஸ், இந்த 2 பேரும் நம்ம பெரிய முதலாளியை பழிவாங்க வந்திருக்காங்க, அவங்கள வெளியே கொண்டு போய் விடு என்று பல்லை கடித்து கொண்டு கூறினான். உடனே பாடி கார்ட்ஸ் அவர்களை நெருங்க சிம்மன் மேகனாவை பார்த்து, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இவங்களை சமாளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை எதிர்கொள்ள ஆரம்பித்தான். அவர்களை தாக்க ஆரம்பித்தான். அவனுடைய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாடி கார்டுகளும் தரையில் விழுந்து துடிக்க ஆரம்பித்தார்கள். அவனிடம் இன்ஸ்டன்ட் பாம் டெக்னிக் இருந்தது. அதை பயன்படுத்தி அவனால் குறைந்த தூரத்தில் வலுவான சக்தியை உருவாக்க முடியும். ஒரு நிமிடத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ் ஒருவர் பின் ஒருவராக தோற்கடிக்கப்பட்டார்கள். எல்லோரும் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராஜரத்னம் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அடுத்த அடி தனக்குதான் என்பதை உணர்ந்த ராஜரத்னம் உடனே அங்கிருந்து ஓடி போக நினைத்தார். அந்த நேரத்தில் பிரபு மேல் தளத்திலிருந்து இறங்கி வந்தான். அங்கிருந்த காட்சியை பார்த்து திகைத்தான். சின்ன முதலாளி, நீங்க வந்துட்டீங்களா? இவங்க 2 பேரும் நம்ம பெரிய முதலாளியை கொலை பண்ண வந்திருக்காங்க. தடுக்க வந்த பாடி கார்ட்ஸை போட்டு அடிக்கிறாங்க என்று சொல்ல அதை கேட்டு கோபம் அடைந்த பிரபு ராஜரத்னத்தை அங்கேயே அறைந்து விட்டான். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? யாராவது வந்தா உடனே வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா என்றான். அதன் பிறகு டாக்டர் பக்கம் திரும்பி, சாரி டாக்டர், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் என்றான். சாரி பிரபு, உங்க ஆளுங்க என்ன சரியா வரவேற்கல. என்னை உள்ள கூட விட முடியாதுன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் எப்படி எங்களால உள்ள வர முடியும் என்றான் சிம்மன். டாக்டர், தயவு செஞ்சு நில்லுங்க என்று பிரபு வேகமாக அவனிடம் சென்று, மன்னிக்கணும், இது எல்லாமே என் தப்பு தான். நான் தான் அவங்க கிட்ட தெளிவா சொல்லியிருக்கணும். என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினான். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பிரபு. உங்க ஆளு மிஸ்டர் ராஜரத்னம் நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா பேசியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க என்றான் சிம்மன். அப்போதுதான் மேகனா அங்கு இருப்பதையே பிரபு பார்த்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. டாக்டர் ஏன் தனக்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டான் என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. அவனுக்கு ஏற்கனவே மேகனாவை தெரிந்திருந்தது. எனவே லிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடந்த காலத்தில் மேகனாவுக்கு என்ன தவறுகள் செய்தார்கள் என்று சிம்மன் அறிந்து வைத்திருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் மேகனாவுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். சிறுவயதில் மேகனா தனியாகவும் ஆதரவற்றவளாகவும் இருந்தாள். அப்போது அவள் அந்த குடும்பத்தால் அவதூறாக நடத்தப்பட்டாள். இறுதியாக அந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாள். அவளிடம் பணம் எதுவும் இருக்கவில்லை. மேகனாவை இழிவாக நடத்துவதில் லிங்கம் குடும்பம் வெகு தூரம் சென்று விட்டதை அவள் உணர்ந்தாள். அவள் ராஜரத்னத்தை வெறுப்புடன் பார்த்தாள். அவனை கழுத்தை நெரித்து அந்த இடத்திலேயே கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றியது. என்னையா பாக்குற, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு என்றான் பிரபு. மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ராஜரத்னம் இன்றே இறந்து விடுவான் என்பது அவருக்கே தெரியும். அதனால் அவன் உடனடியாக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மேகனா என்றான். சிம்மன் மேகனாவை திரும்பி பார்க்க அவள் தலையசைத்தாள். பிறகு சிம்மன் பிரபுவிடம், சரி சரி வாங்க, உடனே உங்க பெரிய முதலாளியை போய் பார்க்கலாம் என்றான். பிரபு நிம்மதி பெருமூச்சு விட்டான். தொடரும். எபிசோட் 180. சிம்மன் மேகனாவை திரும்பி பார்க்க அவள் தலையசைத்தாள். பிறகு சிம்மன் பிரபுவிடம், சரி சரி வாங்க, உடனே உங்க பெரிய முதலாளியை போய் பார்க்கலாம் என்றான். பிரபு நிம்மதி பெருமூச்சு விட்டான். 6வது மாடியில் அனைத்து வகையான மருத்துவ உபகரணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு இடத்தில் வெள்ளை கோட் அணிந்த
ஒரு டஜன் டாக்டர்கள் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். முகத்தில் சுருக்கங்களுடன் ஒரு முதியவர் கட்டிலில் படுத்திருந்தார். அவர் முகத்தின் நிறம் வெளிரி இருந்தது. அங்கே பொருத்தப்பட்டிருந்த இயந்திரம் அவருடைய பலவீனமான இதய துடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அது மட்டும் அவருடைய இதய துடிப்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவருக்கு உயிர் இருக்கிறதா என்று கூட யாருக்கும் தெரியாது. அவர் இறந்து விட்டதாக நினைத்திருக்க கூடும். அந்த முதியவருக்கு அருகில் 40 வயது மதிக்கத்தக்க நபரான ஜம்புலிங்கம், அதாவது மேகனாவின் தந்தை, நின்று கொண்டிருந்தார். அவர் சிம்மனை பார்த்து ஆச்சரியத்தோடு கைகளை கூப்பி, வாங்க டாக்டர், ப்ளீஸ் எங்க அப்பாவை காப்பாத்துங்க டாக்டர் என்று கெஞ்சினார். பூதலிங்கத்தின் 3 மகன்களில் மூத்த மகன்தான் இவர். இவர்தான் மேகனாவின் தந்தை. அவருக்கு அருகில் உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்ட ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அவர்தான் ஜம்புலிங்கத்தின் மனைவி அகிலாண்டேஸ்வரி. சிம்மன் தலையசைத்தான். நேரடியாக பூதலிங்கத்தின் படுக்கைக்கு அருகில் சென்று அவரது நாடி துடிப்பை சரிபார்த்தான். அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருப்பதை சிம்மன் உடனடியாக அறிந்து கொண்டான். அவர் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் போராடி கொண்டிருந்தார். என்னாச்சு டாக்டர், எங்க அப்பா இப்போ எப்படி இருக்காரு? அவரை காப்பாத்திடலாம்ல என்றார். உங்க அப்பா வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் போராடிட்டு இருக்காரு மிஸ்டர் ஜம்புலிங்கம். அவரை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்றான். சிறிது நேரம் யோசித்த பிறகு சிம்மன், இதை நான் முன்னாடியே பிரபு கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும்னா 3 வருஷம் மட்டுமே வாழ முடியும். இல்லை உயிரோடு இருந்தால் போதும்னா 5 வருஷம் உயிரோடு இருக்க வைக்க முடியும். அவர் சாதாரணமாக எப்பவும் போல வாழணுமா, இல்லை உயிரோடு இருந்தால் போதுமா என்றான் சிம்மன். அதை கேட்டுக்கொண்டிருந்த மருத்துவர்கள் உடனே சிம்மனை திரும்பி பார்த்தார்கள். அதில் ஒருவர் கேலியாக, வாட், இவர் பழையபடி சாதாரண வாழ்க்கை வாழ வைக்க முடியுமா? என்ன சிம்மன், நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க என்று அருகில் இருந்த மருத்துவர்கள் சிம்மனை கிண்டல் செய்தார்கள். ஹலோ, நாங்களும் டாக்டருக்கு படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எங்க முன்னாடியே சும்மா அளந்து விடாதீங்க சிம்மன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இவரால் இன்னும் 2 மாதம் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுவும் இதே கோமா ஸ்டேஜில் தான் இருப்பார் என்றனர். சிம்மன் அந்த அறைக்குள் வந்ததிலிருந்து டாக்டர்கள் அவனை அதிருப்தியோடு பார்த்தார்கள். அவர்களுக்கு சிம்மன் மீது துளியும் நம்பிக்கை இருக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே அவர் உடலை பரிசோதித்து அவரால் 2 மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும் என்று தீர்மானமாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் லிங்கம் குடும்பத்தார் யாரோ ஒரு அதிசய மருத்துவர் இறந்த உடலை கூட உயிர்ப்பிக்க வைக்கிறார் என்ற செய்தியை அறிந்த பிறகு அந்த மருத்துவரை கண்டுபிடிக்க சென்னை நகரத்திற்கு வந்திருந்தார்கள். அங்கிருந்து அந்த மருத்துவரை அழைத்து வந்ததால் அந்த டாக்டர்கள் மிகவும் கோபத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு பாரம்பரிய சீன மருத்துவரை தேடுகிறார்கள் என்றால் எதற்காக தங்களை வேலைக்கு அமர்த்தினார்கள் என்று எரிச்சலோடு இருந்தார்கள். எனவே அவர்கள் சிம்மனை ஒரு விரோதியாக தான் பார்த்தார்கள். மிஸ்டர் ஜம்புலிங்கம், உங்க அப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா முதல்ல இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லுங்க என்றான் சிம்மன். இதை கேட்ட பிறகு அவர்களுடைய எரிச்சல் மேலும் அதிகமாகிவிட்டது. அவர்களுக்கு அது அவமானமாக இருந்தது. அதற்கு மேலும் அந்த இடத்தில் இருக்க அவர்கள் விரும்பவில்லை. ஜம்புலிங்கம் அவர்களை பார்த்து, எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியேறுங்க என்றார். பாஸ், இவன் ஒரு ஆளுன்னு இவன் சொல்றாங்கிறதுக்காக இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க எங்களை என்று சொல்லி முடிப்பதற்குள், அதான் சொல்றாங்கல்ல, கொஞ்ச நேரம் வெளியேறுங்க டாக்டர் என்றார் அகிலாண்டேஸ்வரி. அவருடைய குரலில் அதிகாரத்தின் துணி இருந்தது. குடும்பத்தின் அடுத்த தலைவியாக தன்னம்பிக்கையுடன் இருந்தார். டாக்டர்கள் மேற்கொண்டு எதுவும் பேச துணியவில்லை. கடுமையான முகத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். எஸ், அவங்க இப்போ போயிட்டாங்க. தயவு செஞ்சு எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர். நீங்கள் மட்டும் எங்கள் அப்பாவை காப்பாத்துறீங்கன்னா எங்கள் குடும்பமே காலம் முழுக்க உங்களுக்கு நன்றியோடு இருக்கும். உங்களுக்கு என்ன வெகுமதி வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம் என்றார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலையே. 5 வருஷமா 3 வருஷமா என்றான் சிம்மன். 5 வருஷம் இப்படியே இருக்கிறத விட 3 வருஷம் இருந்தாலும் அவர் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் டாக்டர் என்றார். சிம்மன் தலையசைத்தான். அவன் இங்கு வருவதற்கு முன்பே லிங்கம் குடும்பத்தினர் இதைத்தான் தேர்வு செய்வார்கள் என்பதை அறிந்திருந்தான். தனது தந்தை என்னதான் பிசினஸ் விஷயத்தில் ஆர்வம் உடையவராக இருந்தாலும் அவர் சந்தேகத்திற்குரிய நபர் என்று மேகனா ஏற்கனவே சொல்லியிருந்தாள். ஒருவேளை பூதலிங்கம் இறந்துவிட்டால் அந்த குடும்பம் சிதைந்துவிடும். சிம்மன் தனது மருந்து பெட்டியை திறந்து உயிர்காக்கும் தங்க ஊசிகளை வெளியே எடுத்தான். அவர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருடைய இரத்த ஓட்டம் மோசமாக இருந்தது. சிம்மன் முதலில் தனது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த
தனது மருத்துவத்தை ஆரம்பித்தான். மந்திர ஊசியை பயன்படுத்திய பிறகு அவரது உணர்வை எழுப்ப சிம்மன் மேலும் சில மருத்துவ முறைகளை கையாண்டான். அவரை குணப்படுத்த சிம்மன் தனது உடலில் இருந்த ஆன்மீக சக்தியை அவருக்கு கடத்தினான். அரை மணி நேரத்திற்குள் சிம்மன் தனக்குள் இருந்த சக்தியை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்தான். அவன் முகத்தில் இருந்த மாற்றத்தை ஜம்புலிங்கம் கவனித்தார். சிம்மனை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக எல்லோரும் அடுத்த அறைக்கு சென்றனர். அங்கே சென்ற பிறகு ஜம்புலிங்கத்தின் பார்வை தன் மகள் மேகனாவின் மீதுதான் பதிந்திருந்தது. ஆனால் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏதோ ஒரு விஷயம் அவரை அவளிடம் பேச விடாமல் தடுத்து கொண்டே இருந்தது. அவர் முகம் முழுக்க குற்ற உணர்ச்சியால் நிறைந்திருந்தது. பிறகு அவளிடம் பேச ஆரம்பித்தார். மேகனா, இத்தனை வருஷமா எப்படி இருந்த என்று கேட்க, அது அவருக்கு தேவையில்லாத விஷயம் என்று நினைத்த மேகனா அமைதியாக அவரை திரும்பி பார்த்தாள். தன் தாயை கைவிட்ட ஒரு மனிதனிடம் அவளுக்கு பேச தோன்றவில்லை. தன்னுடைய தந்தை என்ற உணர்வு கூட அவளுக்கு தோன்றவில்லை. ஏன் மேகனா, எதுவும் பேச மாட்டேங்கிற? இன்னும் எங்க மேல கோவமாதான் இருக்கியா? மேகனா, உனக்கு நாங்க செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல நீ கோவமா இருப்பேனும் தெரியும். ஆனாலும் தான் ஆடலைனாலும் தன்னோட தசையாடும் சொல்லுவாங்க. அதனால தானே நீ இன்னைக்கு இங்க வந்திருக்க என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு பெரிய அநீதி நடந்தது உண்மைதான். பரவாயில்ல, நான் சின்ன பொண்ணு தான். எங்க அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க உங்க மேல உயிரே வச்சிருந்தாங்கல்ல. அதுதான் அவங்க பண்ண தப்பா? நீங்க செஞ்ச தப்புக்கு எங்க அம்மா எதுக்காக தண்டனையை அனுபவிக்கணும்? அவங்க சாகுற வரைக்கும் உங்களை தான் அவங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்பவாவது ஒரு முறையாவது நீங்க எங்க அம்மாவை பத்தி நினைச்சு பாத்தீங்களா என்று கேட்டாள். தொடரும்.